என்ன செல்வா, வீடு வரையும் வந்துட்டாங்க. நீ இப்படியே இருந்தா நல்லா இருக்காது. எல்லாம் ஓகே தான் அத்தை. அடுத்தது என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அத்தை. சரின்னு சொல்ற, அப்புறம் அமைதியாயிடுறியே. இந்த விஷயத்தை நீ லேசா எடுத்துக்கூடாது. புரியுது அத்தை. நான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிடுறேன். நீங்கள் அவங்ககிட்ட காசு எப்போ கிடைக்கும்னு கேளுங்க, நம்ம பண்ணிடலாம் அத்தை. சரிப்பா, நான் உங்ககிட்ட கேக்குறேன். கொஞ்சம் கஷ்டம்தான், நமக்காக இது கூட பண்ண மாட்டாங்களா? ஏங்க என்னங்க நீங்களே பேசி நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க? வேற என்ன பண்ணணுன்ற? தீபன்ட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. அவன் சம்மந்தத்தையே கேட்காம நீங்க மட்டும் முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க. என்ன பேசிட்டு இருக்க மனோ? அவன் ஓகே சொன்னதுனால தானே இவ்வளோ தூரம் வந்து நின்று இருக்கு. ஏன் அவன் பொண்ணு பார்க்க வரலையா என்ன? அவன் பார்த்து சரின்னு சொன்னதுனால தான் நம்ம இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கோம். தீபன், என்னடா அமைதியா இருக்க? உன் மனசுல என்ன இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லு. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? சொல்லுடா. எனக்கு ஓகே தான்ண்ணா.